வேல்முருகன் அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி தொடர்றதெல்லாம் வந்து ஆபாசம் அப்படின்றாரு. சரி ரைட்டு. எங்க தலைவரை நீங்க இவ்வளவு விமர்சிக்கிறீங்களே, இதே தெம்பு, திராணி, துணிச்சல் இருந்தா தமிழ்நாடு முதலமைச்சரை உங்களால விமர்சிக்க முடியுமா? முதலமைச்சருக்கு பாருங்க என்ன பண்றாரு. வாங்க இந்த போட்டோ பாருங்க. நீங்க பாருங்க என்ன பண்றாரு. குழந்தையுடைய கையை பிடிச்சு பேசுறாங்க. இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? இதை வந்து அன்பா பார்க்கணும். அவர் வந்து ஒரு அப்பாவாக அந்த குழந்தைகளை வந்து கொஞ்சுறாரு, பேசுறாரு, அரவணைத்து பேசுறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இந்த இடத்த வந்து ஆபாசமா எப்படி பார்ப்பீங்க? நம்மளுடைய பார்வை தாங்க தீர்மானிக்குது. அது அன்பான பார்வையா, ஆபாசமான பார்வையான்னு. அப்போ அண்ணன் வேல்முருகன் அவருடைய பார்வை என்ன பார்வை? உங்களுடைய அன்பான பார்வையாக இருந்தா நீ யாரையும் விமர்சிக்க வேணாம். அந்த பார்வை தப்பாக இருந்துச்சுன்னா எங்க தலைவரை திட்டியது போன்று நீங்க முதலமைச்சரை உங்களால திட்டுறதுக்கு தைரியம் இருக்கா? சரி முதலமைச்சரை விட்டுங்க, துணை முதலமைச்சரை திட்டுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? துணை முதலமைச்சர் என்ன பண்றாரு? தாய்மார்களுடைய கையை பிடிச்சு என்ன பண்றாரு? கையை பிடிச்சு பேசுறாங்க. இதை வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்போ உங்களுக்கு வந்து பெண் பிள்ளைகள் மீது எனக்கு வந்து மரியாதை இருக்கு, பாசம் இருக்கு, பெண் சகோதரிகள் மீது பாசம் இருக்கு, அதனாலதான் நான் இப்படி பேசினேன்னு சொல்ற வேல்முருகன் அவர்களே, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கையை பிடிச்சி பேசுறாரு, கன்னத்தை பிடிச்சி பேசுறாரு, துணை முதலமைச்சரும் கையை பிடிச்சி பேசுறாரு. அப்ப அது மட்டும் அன்பு? அப்ப எங்க தலைவர் பண்ணது மட்டும் ஆபாசம் என்று யாரு உங்களுக்கு பேச சொல்லி பேசுறா? யாரை மகிழ்விப்பதற்காக நீங்க பேசுறீங்க? யாரை சந்தோஷப்படுத்துவதற்காக பேசுறீங்க? அவர் அண்ணன் வேல்முருகன் அவர்களே அவங்க கட்சி பெண் நிர்வாகிகளோடு புகைப்படம் எடுக்கிறாரு, கையை பிடிச்சி பேசுறாரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க?